பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். 2/1/2025 மார்கழி மாச திருவோண நட்சத்திரம். திருவோணம்னாலே யாருக்கு தெரியுமா? சாக்ஷாத் வெங்கடாஜலபதியோட நட்சத்திரம். வெங்கடாஜலபதினா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கோவிந்தா ஞாபகம் வரும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற மந்திரங்கள் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அப்ப இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த மார்கழி மாசம் என்ன பண்ணா விசேஷம், ஏன் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். மார்கழினாலே நம்ம மனசுக்குள்ள வரக்கூடியது பொங்கல் தான். இன்றும் அன்றைக்கு என்ன பாசுரமோ அதை சொல்லிவிட்டு பொங்கல் நிவேதனம் செய்யுங்கள். பொங்கல் சொல்லி கொடுக்கறதுனா சொல்லுங்கிற அவசியம் இல்ல. பொங்கல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல். இன்று திருவோணம் நட்சத்திரம்ங்கிறதுனால அப்பம் செய்யுங்கள். பெருமாளுக்கு ரொம்ப அப்பம் பிடிக்கும். பெருமாளுக்கு ரொம்ப அப்பம் பிடிக்கும். ஒரு 10 அப்பம் 10 அப்பம் செஞ்சுட்டு 10 அப்பம் நெய்யில கூட பண்ணலாம். 10 அப்பம் செய்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய எப்பொழுதும் போல பூஜைகள் எல்லாம் பண்ணி அப்பமும் வெண்பொங்கலும் பெருமாளுக்கு நிவேதனம் செய்ய உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வியாதி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வியாதி களையப்பட்டு விடும். வியாதியே இருக்க போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர்கிட்ட மாத்திரை சாப்பிடுறீங்க, என்னதான் டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிட்டாலும் வியாதி புடுங்கிக்கிட்டே இருக்கு. வீட்டுல சில பேருக்கு போவாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாம் என்ன வியாதின்னே தெரியாது. ஆனா இந்த அப்பம் நைவேத்தியம் பண்ணி கோவிந்தாவை வெங்கடாஜலபதியை மனசார நினைத்து வெங்கடாஜலபதிக்கு ஒரு பூஜை செய்து, எல்லார் வீட்லயும் வெங்கடாஜலபதி போட்டோ இருக்கும், இல்லாத வீடே கிடையாது. அப்ப ஆண்டாளை மனசார தியானம் செய்து அந்த வெங்கடாஜலபதி போட்டோவை பார்த்து பூக்களை அள்ளி வெங்கடாஜலபதிக்கு போட்டு திருவேங்கடம் 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 3 தடவை சொல்லி இந்த பூவை போடுங்க. போட்டுட்டு நிவேதனம் எல்லாம் பண்ணி ஒரு ஆரத்தி எடுங்கோ. என்ன? ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய நமஹா அப்படின்னு ஒரு ஆரத்தி. அப்படியே ஒரு ஆரத்தி எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற ஆரத்தி எடுத்துட்டோ. இன்னொன்னு, வெங்கடாஜலபதினாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒருத்தர் யார் தெரியுமா? ஸ்ரீவத்சல தாயார், மார்புல இருக்கக்கூடிய தாயார். அந்த தாயாருக்கு ஒரு திருநாமம் மகாதேவீச்ச வித்மகே விஷ்ணுபத்திஞ்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத்துன்னு ஒரு ஆரத்தி எடுத்துட்டோ. நேர இந்த நிவேதன பொருட்கள்லாம் நிவேதனம் செய்து ஆரத்தி எடுத்து பூஜையை முடிச்சுட்டு இந்த அப்பத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அக்கம் பக்கத்துல கொண்டு போய் கொடுத்துருங்கோ. எங்க வீட்டுல இன்னைக்கு மார்கழி திருவோணம், திருவோண பூஜை ஸ்பெஷல் பூஜை பண்ணேன். ஆளுக்கு ஒரு அப்பம் கூட கொடுத்தா போதும், பிரசாதம். அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் இந்த வியாதியானது களையப்பட்டு விடும். ரைட்டுங்களா? இனம் புரியாத ஒரு வியாதி, இனம் புரியாத கவலை, இனம் புரியாத மனபாரம் அனைத்தும் உங்களை விட்டு போயிடும், களையப்பட்டு விடும், அனைத்துமே போயிடும். அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? மார்கழி மாசம் 2/1/2025 பொங்கல் பண்ணி அப்பம் நிவேதனம் செய்து நீங்க கோவிந்தாங்கிற நாமத்தை 18 முறை சொல்லணும். கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்களை நீங்க உச்சாரணம் பண்ண அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன் உங்க வீடெல்லாம் போக, இந்த நாமத்துடைய வைப்ரேஷன் அப்ப வியாதியானது களையப்பட்டு, அதாவது துர்தேவதைகளுடைய வாசமானது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும். மனபாரம் குறையும், மன நிம்மதி வரும். இத இந்த திருவோணத்துல மட்டும்தான் நீங்க செய்ய முடியும். வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அடுத்தது அடுத்த வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணோம். அடுத்தது 2026 மார்கழி. ஒரு வருஷம் ஓடி போயிடும். அதனால இந்த வருஷம் நீங்க இத செஞ்சு உங்க வீட்டுல வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் கலைஞ்சு நல்லபடியா நீங்க வாழணும். நல்லபடியா வாழணும். வாழ்ந்தா அருமையான ஒரு உலகம் உங்களுக்கு காத்திருக்குங்க. வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பணக்கார வாழ்க்கை. கரெக்டுங்களா? எவ்வளோ பணம் வச்சிருக்கோம், எவ்வளவு பணம் இருக்கு, கோடி கோடியா பணம் இருக்கு. ஆனா ராத்திரி தூங்க முடியல,
மனசுல பாரம் இருக்கு, நினைச்ச நேரத்துல சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டாலே ஏதோ ப்ராப்ளம், வயிற்றுல கொட்டமுட்டங்குது. இந்த வியாதி எல்லாம் போறதுக்கு, மன நிம்மதி வரத்துக்கெல்லாம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மார்கழி மாசம் வரக்கூடிய திருவோணத்தை நீங்கள் கொண்டாடினால் கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சு இந்த வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பிக்கை, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை இல்ல, தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க, டயத்தை செய்யாதீங்க, வேற வேலையை போய் பாருங்க. நம்பிக்கை இருக்கு, நான் செய்யறேன்னா அருமையா செய்யுங்க, ஆனா மனசார செய்யணும். கோவிந்த பட்டர் சொன்னாரே, ஐயோ செஞ்சு தொலையணுமே, செய்யாதீங்க, கோவிந்த பட்டர் சொன்னாரு நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு செய்யுங்க, அருமையான வாழ்க்கை இருக்குங்க. நம்பிட்டோம்னா நாராயணன் நம்மளை காப்பாத்த தயாராயிடுவோம். நம்பணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேணாம். சரிங்களா? சரி, நான் வயசானவன், அப்பெல்லாம் ஊத்த முடியாதுங்க, நின்று பொங்கல் பண்றதே சரி பண்றேன். உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன். அப்பம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி, ஒரு 4 வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி, நாட்டு சர்க்கரையை தூவி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டு அக்கம் பக்கத்துல கொடுத்து வரலாம். என்னால காசு இல்லை, நான் போய் கோதுமை மாவு வாங்கி இங்க அப்பெல்லாம் ஊத்த முடியாது சாமி. ஏதோ பொங்கல் இருக்கிற அரிசியை வச்சு தம்மா துண்டு பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்றது, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்களேன், போதும், கட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு அக்கம் இந்தாப்பா சாப்பிடுப்பா, ஒரு பக்கத்து வீடு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து பண்ணுங்க, போதும். எங்க வீட்டுல பூஜரம் ஒரே ஒரு போட்டோ தான் வச்சிருக்கேன், குட்டி பூஜரம், பரவாயில்லைங்க, மனமே கோயிலுங்க. மனதில், உங்க மனதில் இருக்கக்கூடிய ஆண்டாலையும் உங்க மனதில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலம், எத்தனை தடவை நீங்க திருப்பதி போயிட்டு வந்திருப்பீங்க, அப்ப உங்க மனசுல வெங்கடாஜலம் இருக்காருல்ல, 2 பேரையும் மனசார நினைச்சு செய்யுங்க, மனமே ஒரு கோவில், அவ்வளவுதான். செய்யுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க, சுபிக்ஷமா இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கிடையே கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.